ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸ்விங்ஃபில் கப்போடைய ஃபைனல் ரவுண்ட்ல எல்லா கேமுமே டிராவா ஆயிடுச்சு. இதுல பிரக்ஞானந்தா அண்ட் வெஸ்லி சோவும் வந்து 5.5 பாயிண்ட்ஸோட டாப்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் இப்ப டை பிரேக்கர். ஸோ இந்த டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா 10+5 ஃபார்மேட்ல விளையாடப்பட்ட கேமு. இதுல பிரக்ஞானந்தா வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே சுவாரஸ்யமான கேம் இது. வெஸ்லி சோ வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிரக். இப்ப C4 E6. ஸோ E6 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப நைட் C3 C6. ஸோ இந்த இடத்துல பிரக்கோடைய 3 பான்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அலைன் ஆயிருக்கு. சென்டர் பான வந்து சப்போர்ட் பண்ற விதமா. இப்ப வெஸ்லி சோ வந்து அவருடைய 3 பான்ஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப டி டெக்ஸ் E4, நைட் டெக்ஸ் E4. ஸோ இந்த ஒரு பான வந்து எடுத்துட்டாங்க. இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. இந்த இடத்துல பிஷப் வச்சு வெஸ்லி சோ பிளாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிரக் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா குயின் டெக்ஸ் D4 வந்து ப்ளே பண்றாரு. இந்த பிஷப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, நான் உங்களுடைய நைட் எடுத்துப்பேன்னு சொல்றாரு. இந்த அவர் நெனச்ச மாரி இந்த ஒரு பிஷப்ப வந்து வெஸ்லி சோ எடுத்துக்கிறாரு. இப்ப பிரக் வந்து குயின் டெக்ஸ் நைட் வந்து செக் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து குறுக்குல போடுறாரு. இந்த இடத்துல நைட் A6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் A6 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வெஸ்லி சோ அதிரடியா பிஷப் F8 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ எடுத்த உடனே பிஷப் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டாரு பாருங்க. இந்த இடத்துல கிங் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னா, குயின் மூலியமா ஒரு செக்மேட்டு. அதனால இதுவும் உங்களால ப்ளே பண்ண முடியாது. அதே மாரி இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இந்த ஒரு பிஷப்ப வந்து நம்ம விட்டுட்டு வேற மாரியான ஒரு நார்மல் டெவலப்மென்ட் மூவ்ஸும் ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் G7 இருக்கு. இந்த ரூக் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால பிறகு வந்து நைட் E7 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் G7 ப்ளே பண்ணாலும், இந்த ரூக்குக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப சிம்பிளா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் டேக்ஸ் G7. ஸோ பிஷப் டேக்ஸ் G7க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல ரூக் G8 கூட நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். பட் பிறகு என்ன பண்றாருன்னா, அவரு வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. நைட் B4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் B4 மூலியமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு C2 ஸ்கொயர வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்க கிங்குக்கும், ரூக்குக்கும் வந்து ஒரு ஃபோர்க்கும் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப பிஷப் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் ரூக் நீங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு சென்டர் பான புஷ் பண்றாரு. அதாவது இந்த ஒரு பிஷப்புடைய டயகனலிய கட் பண்றாரு. இன்கேஸ் இந்த இடத்துல பிறகு கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த ஒரு நைட்ட இங்க போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் C2 ப்ளே பண்றாருன்னா, சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப கிங் D2 வரும். கிங் D2க்கு அப்புறமா, இப்ப நீங்க வந்து இந்த ஒரு ரூக் எடுக்கிறீங்கன்னா, இப்ப குயின் டெக்ஸ் நைட். குயின் டெக்ஸ் நைட்க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல 2 பேருமே ஒரு ஒரு ரூக் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த இடத்துல பிறகுக்கு ஒரு பீஸ் போயிடுச்சு. இந்த பிஷப்பால தப்பிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப் வந்து அ F6 ஸோ இந்த மாரியான ஸ்கொயர் வந்து இந்த பிஷப் வந்து எஸ்கேப் ஆயிடலாம். நீங்க என்னதான் இந்த பானெல்லாம் புஷ் பண்ணாலும், நெக்ஸ்ட் பிஷப் F6 மாரியான மூவ் ப்ளே பண்ணோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஒயிட்‌க்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணத்தினால, இந்த இடத்துல பிறகு அவசரப்பட்டு நைட் C2 ப்ளே பண்ணல. அவர் வந்து கொஞ்சம் இந்த ஒரு பான புஷ் பண்ணி, இந்த ஒரு பிஷப் வந்து அப்படியே கட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வெஸ்லி சோ வந்து ரூக் C1 ப்ளே பண்ணி நைட் C2வ ஸ்டாப் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் தப்புல தான் போய் முடிஞ்சிரும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நைட் D3 செக் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல இப்ப நீங்க கிங்க தான் வெளியில கொண்டு வர்ற மாரி இருக்கும். கிங்க வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வரலாம். ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து ஆக்டிவா வெளியில கொண்டு வரோம். இந்த இடத்துல ஒயிட்‌க்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கிற மாரி இருக்கும். அதாவது நைட் G3 ஸோ நைட் G3 மூலியமா குயினுக்கு அட்டாக், பிஷப்க்கு அட்டாக் நெக்ஸ்ட் இந்த ஒரு பிஷப்ப வச்சு ஆக்டிவா இருக்கிற இந்த நைட்டுக்கும் அட்டாக் இருக்கிற மாரி தோணும். பட் சிம்பிளா குயின் F4 செக் வரும். இப்ப நீங்க கிங்க இங்க மூவ் பண்ணீங்கன்னா, குயின் டேக்ஸ் F2 பார்த்தீங்கன்னா செக்மேட். அப்படி இல்லையா நீங்க கிங்க வந்து இங்க மூவ் பண்றீங்கன்னா, குயின் டேக்ஸ் C4 செக்கு. திருப்பி நீங்க கிங்க இங்க மூவ் பண்றீங்கன்னா, நைட் அழகா ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஒரு பிஷப் மூலியமா ஒரு ஓப்பன் செக் வரும். நீங்க கிங்க கார்னருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அப்படியும் இல்லையா, இந்த இடத்துல நீங்க கிங்க வந்து C3ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் D4 செக் வரும். குயின் D4 செக்க்கு அப்புறமா, நீங்க வந்து கிங்க இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து குயின் டேக்ஸ் B2வும் செக்மேட்டு. அப்படி இல்லையா, கிங்க நீங்க D2ல போட்டாலும், நம்ம நைட் டேக்ஸ் B2 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் போயிடும். இப்ப கிங்குக்கு ஓப்பன் செக். இந்த முக்கியமான ரீசன்னால, ஒயிட்டால வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ரூக் எடுத்துட்டு வந்து C1லலாம் போட்டு பிளாக் பண்ண முடியாது. பல பிரச்சனைகள வந்து ஒயிட் சந்திப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால வெஸ்லி சோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, குயின் D6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ குயின் D6 மூலியமா இந்த ஒரு E5 பானுக்கு வந்து ஒரு அட்டாக் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து குயின கூட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு செக் தராரு. இப்ப கிங் மூவ் ஆனதும், இப்ப இந்த ரூக்க எடுக்கல. ஆக்சுவலா இந்த ரூக் எடுக்காம இத விட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் ப்ளே பண்றாரு.
பிஷப் எடுத்துட்டு வந்து வெளியில போடுறாரு. இப்ப இந்த ஒரு மூவ் மூலியமா பிளாக் வந்து பல விஷயங்கள வந்து த்ரெட்டன் பண்ட்டாரு. ஃபர்ஸ்ட்டு உங்களால வந்து ரூக் C1 ப்ளே பண்ண முடியாது. அப்படி நீங்க ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, ரூக் D8 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குயின் வந்து போயிடும். ஏன்னா பின்னாடி கிங் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால இந்த ரூக்க தொட முடியாது. இந்த ரூக் வந்து இப்ப அட்டாக்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிஷப் வெளியில வந்ததுனால, பிஷப் அண்ட் குயின் வந்து இந்த ஒரு டயகனல சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு முக்கியமான பொசிஷன்ல நம்மள எல்லாருக்கும் தோன்ற மூவ் குயின் டேக்ஸ் D5 இப்ப ப்ளே பண்ணலாமே. ஏன்னா ரூக் D8 ப்ளே பண்ணா, இப்ப குயின் வந்து இங்க இல்ல. குயினையும் நம்ம விலக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு குயினையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கிறோம். இந்த பிஷப்புடைய டயகனலும் ஓப்பன் ஆகுதுன்னு நீங்க நெனைக்கலாம். பட் இந்த இடத்துல குயின் D3 செக் அவைலபிளா இருக்கு. இப்ப கிங் C1 தான் போக முடியும். இப்ப நம்ம அழகா நைட்ட வந்து இங்க ரிமூவ் பண்றோம். அதாவது நைட் E3 இந்த இடத்துல C2ல செக்மேட்ட உங்களால தடுக்க முடியாது. இந்த நைட்ட நீங்க எடுத்தீங்கனாலும் பிஷப்புடைய சப்போர்ட் மூலியமா செக்மேட் ஆயிடும். அண்ட் நைட் அண்ட் பிஷப் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு C2 ஸ்கொயர வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்மேட்ட நீங்க தடுக்கணும்னா, நீங்க மெட்டீரியல் எல்லாம் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணத்தினால குயின் டேக்ஸ் E5 இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது. ஸோ வெஸ்லி ஸோ என்ன பண்றாருன்னா, கவுண்டர் அட்டாக் பண்றாரு. நைட் F3 ப்ளே பண்ணி, இந்த குயின வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. இப்ப பிளாக் வந்து ரூக் D8 ப்ளே பண்ணா, நான் வந்து உங்களுடைய குயின் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்லி ஸோ சொல்றாரு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா சிம்பிளா குயின் F4 செக் தராரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, பிஷப் மூலியமா ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்கு. அதனால இப்ப கிங் C3 வராரு. கிங் C3 வந்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் நைட் D5 செக். ஸோ இந்த இடத்துல நைட்ட வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த நைட்ட வந்து ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த நைட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க முக்கியமான பாயிண்ட்டு இந்த குயினுடைய இந்த ஒரு லைனயே நம்ம வந்து கட் பண்றோம். இந்த பான வச்சு இப்ப பிளாக் பண்ணிட்டாரு. அதனால இப்ப குயின் மூலியமா ஒரு செக் தராரு பிரக்னானந்தா. குயின் மூலியமா செக் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப கிங் வந்து இந்த ஒரு B3 ஸ்கொயர்க்கு வராரு. இப்ப நைட் டெக்ஸ் ரூக் செக் வருது. நைட் டெக்ஸ் ரூக் செக்க்கு அப்புறமா கிங் வந்து இந்த கார்னர் போயிறாரு. ஸோ இந்த இடத்துல 2 பேராலுமே ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. கரெக்ட்டா ப்ளே பண்ணா. இந்த இடத்துல இப்ப பிளாக்குடைய குயினாலயும் பார்த்தீங்கன்னா, இங்கலாம் வர முடியாது. இங்க வந்து இந்த பான் இருக்காரு, இந்த பான் இருக்காரு. அண்ட் முக்கியமா D3 ஸ்கொயர்ல பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்தரா வந்து உங்களால ஒரு பெரிய அட்டாக்க வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல அதையும் தாண்டி நான் என்னுடைய பிஷப் எடுத்துட்டு வந்து C2ல போட்டு, நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஒரு ஸ்கொயர்ல செக்மேட் த்ரெட்டன் பண்றேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சிம்பிளா குயின் டேக்ஸ் E5 செக் இப்ப வரும். அண்ட் இப்ப நீங்க குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப நீங்க குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்லி ஸோக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. ஸோ வெஸ்லி ஸோ ஈஸியா கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ப இந்த மாரியான ஒரு விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துலருந்து பிறகு என்ன பண்றாருன்னா, நைட் C2 செக் குடுக்குறாரு. ஸோ மாறி மாறி பெர்பெச்சுவல் செக் குடுத்து கேம வந்து டிரா பண்ணிக்கிறாங்க. ஸோ 21வது மூல இந்த கேம் வந்து டிராவ் ஆகுது. ஸோ என்னதான் இந்த கேம் வந்து டிராவ் ஆனாலும், அ வெஸ்லி சோவா இருக்கட்டும், இல்ல பிரக்னானந்தாவா இருக்கட்டும், ஸோ 2 பேருடைய ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆனாலும், கரெக்ட்டான ஒரு மூவ் வந்து சூஸ் பண்ணி, இந்த கேம வந்து ஒரு சரியான பாதையில வந்து எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டு டை பிரேக்கர் பார்த்தீங்கன்னா, ட்ரால வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டோர்னமென்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு டை பிரேக்கர்க்கு அப்புறமா இன்னொரு ஒரு டை பிரேக்கர், அதுக்கப்புறமா ஆர்மகெடன் கேம்ல 2 பேருமே ப்ளே பண்ணாங்க. அதுல வெஸ்லி ஸோ பிளாக் பீசஸ்ல டிரா பண்ணாரு. ஸோ ஆர்மகெடன் கேம்ல யார் வந்து பிளாக் பீசஸ் வச்சு டிரா பண்றாங்களோ, அவங்க தான் வந்து வின்னரா அறிவிக்கப்படுவாங்க. ஸோ அந்த வகையில வெஸ்லி ஸோ வந்து ஸ்விங்ஃபீல்ட் கப்ப வந்து வின் பண்றாரு. பட் ஸ்டில் நம்மளுடைய பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாலாம் வந்து விடல. பயங்கர டஃப் குடுத்து தான் வந்து ஃபுல்லா இந்த ஒரு டோர்னமென்ட்ட வந்து ஃபினிஷ் பண்ணாரு. அண்ட் முக்கியமா MVLோட அவரு வின் பண்ண அந்த கேமுக்கு அப்புறமா, இந்தியாவுடைய நம்பர் 1 பிளேயரா பிரக்னானந்தா மாறிட்டார். ஸோ கண்டிப்பா அந்த கேமையும் நம்ம கவர் பண்ணுவோம். இப்ப இந்த கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.